ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட்ரா, ஓகேவா? உங்களுக்கே தெரியும், எனக்கு கோல்டு ஃபீவர் எல்லாமே இருக்கிறதுனால வாய்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. உங்கள் ஸ்டார்டிங் சீனில் இதை நேம் வந்து சொல்லிடுறேன்டா, ஓகேவா? பேட் பாய் பிரதரிங்களா, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. எங்கள் ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டைம் ஒரு நைட் 10 o'clock இருக்கும். ஒரு பாப்பா தான் க்யூட்டா. அம்மா சொல்கிறாங்க, என்னடா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா டேட்டா ஏம்மா என்ன வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரிலடா சொல்கிறாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குது. அது சொல்கிறாங்க, நீங்கள் கால் பண்ணி கேளுங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்டுருக்கு. இப்போது இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதுடா வந்துடுவாங்க, ஓகேவா? ட்ரைவ் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு அப்படியே அந்த பாப்பா அழகாக படத்துக்கு போயிட்டுலாங்க. தூங்க சொல்லிட்டு ரேப் பண்ணி தராங்க. சரி சொல்லிட்டு அப்படியே அது ஐஸை க்ளோஸ் பண்ணுது. கொஞ்ச நேரத்துக்கு பேபி தூங்கவும் செய்யுது. இன்றைக்கி முதல் தடவை இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது இங்கே வெளில தாண்ட ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணுறாங்க. டக்குன்னு இவங்க போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜங்குக்கு லேட்டாக வரும்னு சொன்னால் நான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு எதுனா மெசேஜில் பண்ணுவானா லேட்டாக வர்றாங்களா அப்படி கேட்டேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எதுவும் பண்ணலை அப்படி சொல்கிறாங்க. ஓகே சரின்ட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன் ஆண்டி என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா கால் பண்ணுறேன் எடுக்கலை, அப்புறம் காய்க்கு கால் பண்ணுறேன் அவனும் எடுக்கலை, அதான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஜோனா தூங்கிட்டேன் ஆண்டி சொல்கிறாங்க. தூங்கிட்டாலும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது, எங்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம அங்கே இருக்கிற நம்ம ஜங்கோட அம்மாடா, ஓகேவா? இப்போ ஜங்கோட அம்மா தான் சரி ஓகேப்பா நீ போய் படுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன், அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் தூங்குறேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஆண்டி வேணும் நீங்கள் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போ சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் இப்போ உள்ளே போகலான்னு போகிறாங்க. அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. சரின்ட்டு நம்ம ஜங்கோட அம்மா நிற்கிறாங்க. என்னப்பா இந்த டைம் உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. தெரியல ஆண்டி சொல்கிறாங்க. போய்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் வேகமாக வராங்க. வந்துட்டு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு அன்னோன் நம்பர் வருது. அன்னோன் நம்பர் ஆண்டி சொல்கிறாங்க. அன்னோன் நம்பரா பிக் பண்ணப்பா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் அவங்க ஃபோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளில வராங்க. எனக்கு பேபி தூங்கிட்டுருக்குள்ள சரின்ட்டு கொஞ்சம் டோருக்கு பக்கத்தில் வெளில வராங்க. வந்துட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜோனா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் தான் மிஸ்ஸஸ் ஜோன் ஜிமினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஜான் ஜிமின். ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு பர்சன் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பர்சன் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட கார் வந்துட்டு நின்றுட்டுருக்குங்க. அவங்களோட மொபைல் நாங்கள் லாக்கில் இருந்துச்சு. அன்லாக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஜான் ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு நேம் தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படி அதான் நாங்கள் கேட்குறோம் அப்படி சொல்கிறாங்க. நான் நினச்சேன் ஐ திங்க் வந்துட்டு உங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறீங்க ஆக்சிடென்ட் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் நம்பி பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் வந்துட்டு ஆமாம் சார் ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க, 2 பர்சன் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, அதான் கேட்குறோம். நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துடும். இப்போது அவங்க ரொம்ப பிளட் வந்து போயிட்டுருக்கு ஹெவியாக, நீங்கள் கொஞ்சம் வந்துட முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்ல ஜிமின் ஜங்கோட நமக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன ஆக்சிடென்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்கிறாங்க. நான் போய்ட்டு அங்கிள் கூப்பிட்றேன் சொல்லிட்டாங்க. ஓடி போகிறாங்க. போயிட்டு ஏங்க அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்போது அவங்க ஒரு பர்சன் இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க. ஜங்கோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆமாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட போய் வந்துருக்கிறாங்க. யார் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜிமின் ஃபோனுக்கும் நான் ஃபோன் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, நீ போய் நம்ஜூன் எழுப்ப சொல்கிறாங்க. இப்போ போய்ட்டு நம்ஜூன் சொல்லுங்க. டோர் நாக் ஆகுது. இப்போது நம்ஜூன் எழுந்திரிச்சு வராங்க. நம்ஜூன் எனக்கா ஜங்குடைய அண்ணாடா, ஓகேவா? இப்போ அவங்க வந்து எழுந்திரிச்சு வராங்க. என்னம்மா என்ன சொல்கிறாங்க. நம்ஜூன் ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஆண்டி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பாசம் நம்ம நம்ஜூன் ஒய்ஃப் ஜென்னு, ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. கடவுளே சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்குது. இன்னும் ஜங்குக்கு வீட்டுக்கு வரவே இல்லையா போக சொல்கிறாங்க. இன்னும் வரலப்பா, எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clockலாம் வருவானா, இன்றைக்கி 1 hour பக்கம் ஆயிடுச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு வரவே இல்லை. சரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ போய் பார்த்தாக்கா அந்த ஜிமினோட ஃபோனுக்கு இது மாதிரி ஃபோன் வருது அப்படி சொல்லவும் இவங்கெல்லாம் டக்குன்னு கிளம்புறாங்க. இப்போ ஜிமினா வந்துட்டு ஆண்டி நான் சொல்கிறேன். இல்லைப்பா வேண்டாம், நீ ஜோனா வர தனியாக இருக்கா, நீ இருந்துக்கோ, ஓகேவா? பேபிஸ் எல்லாம் இருக்காங்க, எதுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு நான் நம்ஜுன்னு அப்புறம் ஒரு அங்கிள் நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறோம் சொல்கிறாங்க. இல்லாண்டி நாங்களும் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் இருங்க நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் கிளம்புறாங்க.
இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு மார்னிங்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு இப்போ ஒரு மாதிரி டியர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜின்னு ஹயாங் சொல்கிறாங்க. ஏங்க ஹயாங் இப்படி அவருக்கு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை பயப்பட சொல்கிறாங்க. இல்லை ஜியோனா வர ரொம்ப நேரம் கேட்டே இருந்தேன் அவங்க டாடா வரணும் பார்த்துட்டு தூங்க வா சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு தான் வந்துட்டு நீ வா வந்து உட்கார சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு ஜிமினை. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம நம்ஜுன்னு அவங்க அப்பா அம்மா 3 பேருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டல். அங்கே அட்மிட் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கட்டு காயிடா ஓகேவா. நம்ம நம்பிச்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏமா இவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது சொல்கிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது சரி ஜங்கோட அம்மா டாக்டர் கேட்குறாங்க. என் பையன் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 hours அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி நம்ம ஜங்கோட ஹெட்டில் அடிபட்டுருக்கோம், பிளட் வேறு லாஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தேவையான பிளட்லாம் கொடுத்து ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சரியாகுது. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. கால் ரொம்ப அடிபட்டுருக்கு ஓகேவா, நடக்கிறதுக்கு ஒரு 15 days ஆகும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், இருந்தாலும் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு 15 days ஆகும், வயிறுலேயே நல்லா அடிபட்டுருக்கு ஓகேவா. ஸோ அவருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 15 days ஆர் 1 month வந்துட்டு பெட் ரெஸ்ட் கொடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள பர்சன் சொல்கிறாங்க. அவருக்கு பெருசாக அடியில் அவர் கொஞ்சம் தான் ஓகேவா, கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அவர் கொஞ்சம் காலில் ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட வந்து தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு ஜங்க் பார்த்தா ஸ்டில் வந்து ஒன்றா ஐஸ் ஓப்பன் பண்ணல மயக்கத்துலேயே இருக்காரு. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. கால் ஜிமின் தான் போட்டிருக்கு. ஹலோ ஜிமின்பா சொல்கிறாங்க. ஆண்டி இப்போது சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அந்த காம இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி நான் வரவா சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம், நீ வந்து ஜோனா முடிச்சு அவனை தேடுவா, நீ இரு நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுக்கு என்ன சொல்லவோ தெரியல அப்படி வச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜிம்னு தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பர்சன் வராங்க. இந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சதும் வராங்க, வந்து பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டேங்க அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சும்மா அப்படி கேட்குறாங்க. அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா நல்லா தான் ட்ரைவ்லாம் பண்ணியிருக்கான், அவனும் பிடிக்கலாம் இல்லை, அது யாரோ ஆப்போசிட்டில் வந்த காரோ இல்லை லாரியோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கும் இல்லையா, என்ன இடிச்சதுன்னே தெரியாமல் போயிருக்கு, அந்த இடத்துல சிசிடிவும் இல்லை, கார் மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஏம்மா இது அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சா இல்லை நம்ம எனிமீஸ் இல்லைப்பா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நம்பிச்சுன்னு தான் சொல்லியிருக்கான், நம்ம வந்துட்டு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் சொல்லலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம டேடா ஓகேவா, டே வந்து நம்ம ஜங்குடைய தம்பி ஓகேவா. ஃபைனலாக நம்ம டே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கம்மா மற்றவங்க வரல சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம்னு வரல, அவங்க பேபிஸ் வச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, எதுக்கு அவங்க கூட்டிகிட்டு அது கஷ்டப்படணும், அதுக்கு தான். அது ஜீவனா வந்துட்டு ஜங்குக்கு தான் அடிபட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப அழுவா, அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு டீம் அமைதின்ட்டுருக்காங்க. இப்போது ஜங்கு ஃபைனல் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days மட்டும் இங்கே ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் காயம் போய் செக் பண்ணி அப்படி தான் சொல்கிறாங்க. காயோட ஃபேமிலியிலேருந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் டே தான் பார்க்குறாங்க. எப்படி இருக்க ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு நல்லா இருக்கேன் டே அப்படி சொல்கிறாங்க. பார்த்து ட்ரை பண்ணிக்கக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை பார்த்து ட்ரை பண்ணும், ஆப்போசிட்டில் வந்து லாரியாக சொல்கிறாங்க. ஆமாம் லாரி தான் வந்துச்சு, காய் எப்போ சொன்னான் அது கொஞ்சம் சரியாக இல்லைடா, அது கொஞ்சம் வரது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணி சொன்னான். நானும் சரி ஓகே சைடில் ஓரம் கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் போனோம், ஆனால் அது லாரி வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல், அது பிரேக் பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி இப்போ நான் ஹெட் பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. லைட்டாக அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போது டேவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்பிச்சிரும் வந்துட்டு நான் வந்துட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகேவா, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பாவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, வீட்டில் தான் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக தூங்காமலே இருந்திருப்பாரு. கண் அப்படியே ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. இப்போ பேபி எந்திரிச்சிச்சு. அம்மா அப்படியே கூப்பிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜின்னோட பேபி எந்திரிச்சிருச்சு. நான் அது பேர் நம்ஷி. இப்போ நம்ம ஜின்னா இருடா நான் நம்ஷி எந்திரிச்சிடா நினைக்கிறேன் சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அவங்க 2 பேர் பேபிஸ் தூக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்டு நம்ம அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிட்டு வராங்க. இப்போ பேபி பக்கத்தில் அம்மா டேட்டா தானே எப்போதும் பக்கத்தில் இருப்பாங்க, மார்னிங் காணும் எங்கே அப்படின்னு கேட்குது. இப்போது ஜிமின் அதுவா சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா டேட்டா எங்கே போயிட்டாங்க அப்படி கேட்குது. இப்போ நம்ம ஜிமின் ஒன்றும் இல்லை டேடாக்கு கொஞ்சம் ஒர்க்காம்மா வீட்டுக்கு வரல சொல்லிட்டாங்க. வரலையா, எப்போதும் வந்துருவாங்களே சொல்லிட்டாங்க. வரலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. மில்க் கொடுக்குறியா சொல்கிறாங்க. மில்க்கெல்லாம் வேண்டாம், டேடாட்ட பேசுமே ஃபோன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஜிமினும் இப்போதைக்கு சொல்கிறாங்க ஃபோன் கொடுங்க அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு நம்ம ஜிமினும்
ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல் பார்த்தா அந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்கு கொஞ்சம் நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் ஃபோன் வருது. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. கால் ஜிமின் இருக்குது. இப்போ ஜங்குக்கு நல்லா தெரியும் இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பேபி தான் பண்ணுறது, ஜிமின் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். சரின்ட்டு அவர் ஃபோனை பிக் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. டடா அப்படி கூப்பிடுது. என்னடா ஜோனாமா சொல்கிறாங்க. டடா என்னாச்சு, நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரல அப்படி சொல்லி கேட்குது. அது டடா கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ வீட்டுக்கு வந்துடுவீங்க இல்லை, ஏன் வரல, மார்னிங்கே நைட்டு பார்த்தா நீங்கள் வரல, மார்னிங் பார்த்தா உங்களை காணும், ப்ளீஸ் எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குது. இப்போ நம்ம ஜங்தா இல்லைடா நான் வந்துடுறேன் ஓகேவா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு நைட்டு, அதான் ஒர்க் முடிச்சுட்டு வர முடியல, நான் வரேன் ஓகேவா, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ஜோனா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் சாப்பிடவே இல்லை, மம்மா வந்து மில்க் குடிக்கிறேன்னு கேட்டாங்க, ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு தானே எது இருந்தாலும் பண்ணுவேன்னு தான் ஃபோன் பண்ணிட்டேன், நீங்கள் எப்போ வருவீங்க கேட்குறாங்க. நான் வரேன்டா, நான் சீக்கிரம் வரேன், நீ கொஞ்சம் மில்கில் குடிச்சிட்டு சமத்தா இருப்பியாமா ஓகேவா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு இதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அம்மா சாப்பிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு மம்மா என்ன சாப்பிடல, மம்மா நைட்டு தூங்கலை போல, ஐஸாக ஒரு டிஷ்ஷாகவே இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஃபேஸில் டல்லாக இருக்குது மம்மாவுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்லுது. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி மம்மாவை சாப்பிட சொல்லி நீ சாப்பிட்டேன்னு நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி டேடா அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் டேடா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்தான் அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிமின் ஃபோனுக்கு தான்ப்பா ஃபோனே வந்துச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் ஆக்சுவலாக உங்களை அட்மிட் பண்ணவங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் வந்து எடுத்துருக்காங்க. அன்லாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் இருந்தது ஓ நம்பர் தான். சரி அந்த நம்பர்லேருந்து உனக்கு அவங்க நம்பர்லேருந்து கூப்பிடல, ஓ நம்பர்லேருந்து அவங்க டயல் பண்ணாமல் அவங்க நம்பர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. எனக்கு அவங்க வந்துட்டு சரி நீ அவங்க கொஞ்சம் பதட்டமாயிடுவாங்க சொல்லிட்டு தான் அவங்க ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரியா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு தெரியுமாம்மா சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. வரலையா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா வரேன்னு தான் சொன்னான், நான் தான் ஜோனை எந்திரிச்சா சரி அழுவா அதனால தான் நான் வேணாம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சரி நாங்களே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. ஜங்குக்கு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்டா சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. ஃபைனில் நம்ம கிளம்புறாங்கடா டேரெக்டாக டே வருது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு தான் ஓகேவா, வீட்டுக்கு வராங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. நிறைய மேட் இருக்காங்க. இது ஒரு பெரிய மேன்ஷன்டா ஓகேவா, ரொம்ப பெரிய மேன்ஷன், வீடு இல்லை மேன்ஷன். அந்த மேன்ஷனுக்குள்ள டே வரதை பார்த்துட்டு பார்க்குறாங்க. டே சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க சாப்பிட சொல்லிட்டு. அம்மா டேடா உங்களை சாப்பிட சொன்னாங்க சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன்டா நீ சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன அவரோட பொண்ணுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ஷி ஜோனா போய் ப்ளே பண்ணுங்க போங்க சொல்கிறாங்க. நம்ஷிக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், நம்ம ஜோனாவுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஓகேவா. 2 பேர் போய் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா அப்பா விளையாடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. சாப்பிடு ஜிமின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் எங்க சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே இருக்காரு. இப்போ ஒரு பாசம் உள்ள வராங்க. யங் அப்படி கூப்பிட்றாங்க. சின்ன திரும்பி பார்க்குறாங்க. யங் அப்படி சொல்கிறாங்க. உள்ள வரலாமா சொல்கிறாங்க. என்னடா பேசுது உன் வீடு வாடா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போது டேவில் வராங்க. ஜிம்னுக்கு டேவ் பார்த்து ஒரு மாதிரி இருக்கு, அப்படி அமைதின்னு இருக்காங்க. இப்போது நம்ம தான் டேரெக்டாக ஜிமின் பக்கத்தில் வராங்க. உன்ட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்கிறாங்க உன்ட்ட பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு ஜிமின் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜீவனும் நம்ம டேவ் நல்லா தனியாக வராங்க. எங்கன்னாக்கா ஒரு இந்த வீட்டிலே ஒரு ரூம், அந்த ரூமுக்கு தான் தனியாக வராங்க. ஒரு ப்ரைவேட் ரூமாக இருக்குது. அந்த ரூமுக்கு தான் நின்றுருக்காங்க. சொல்லிட்டு என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னும் நீ அவனை மன்னிக்கவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி என்ன டே சொல்கிறதுக்கு, இன்னும் நீ அவனை மன்னிக்கவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை டே, நீ தான் சொன்னி கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டு, இங்கே பாரு ஜிம் இன்னும் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆகுது ஓகேவா, ஸ்டில் இன்னும் நீ அவன்கிட்ட பேசாமலே இருக்க அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியும் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துருக்கு. அவர் கையில் டேஸ்ட் வருது. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ வந்திருக்க, எனக்கு திட்டணும் வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவனுக்கு திட்டணும்லாம் வரலடாமா ஓகேவா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவங்களோட ஹஸ்பண்ட் ஓகேவா, உன் குழந்தையோட அப்பா, அவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உனக்கு, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அவன் லவ்வுக்காக ஏங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் நம்பியாக இருக்காங்க. இங்கே பாரு அவன் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை சரியா, ஆனால் அவன் லவ்வுக்காக ஏங்கிட்டு இருக்கான்டா, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவன் இருக்கான், நீ வந்து பார்க்குறது இல்லையா சொல்கிறாங்க. நான் வரும் தான் நினச்சேன் ஆண்டி தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வரணும்னு நினச்சியா, இங்கே உண்மையாக உனக்கு அவன் மேலே லவ் இருந்துச்சு, கேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிருந்தானா அம்மா என்ன சொல்கிறது, நீயெல்லாம் வந்துருக்கணும், நீல வந்து பார்த்துருக்கணும், நீ பாட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கு, அவங்க அடிபட்டிருக்கான், நான் என்னென்னு சொல்கிறது, அவனோட கண்ணு ஒன்று தான் தேடு தெரியுமா, நீ இருக்க மாட்டே பக்கத்தில் நம்ம பார்த்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு ஜிம்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை ஹஸ்பண்டை முழுசாக தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நீ தானே சொன்னேன் அவனை தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், என் லைஃப்லாம் வந்து
இருந்தால் கஷ்டப்படுவன்ட்டே, எனக்கு கில்ட்டினஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் மேரேஜ் பண்ணிட்டு எதுக்கு பண்ணிக்கிட்டேன், அவனை பழி வாங்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் பார்க்குறாங்க, நான் ஏன்ட்டே அவனை வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி கேட்குறாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டா லைஃப்லாம் கில்ட்டியோடு இருப்பேன், என்னால் சாப்பிட்டே வாழ முடியாது, நீ தானே சொன்னால தானே உன்னை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கிட்டே அதை பற்றி பேசல சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகேட்டே நான் கேட்குறேன், நீ எதுக்கிட்டே ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டே, நீ எதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கா ஸ்டில் இப்போ வரைக்கும், நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியல. அதை சொல்கிறாங்க, சொல்லு நீ ஏன் தனியாகவே இருக்க, அப்போ நீ என்ன மறக்கல தானே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மார்க்கு பார் ஜிம்னா சொல்கிறாங்க. இல்லை டே நீ சொல்லு, நீ என்னென்ன மறக்கல, நீ மட்டும் என்னை மறக்காமல் அப்படியே இருக்க, தனியாகவே இருக்க, இது உன்னோட சொந்த வீடு, நீ இந்த வீட்டில் எல்லாமே வேற ஒரு வீட்டில் இருக்க, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நினைக்கும் போது நான் அப்படியே ஹாப்பியாக இருப்பேன்ட்டே சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ ஒரு மேரேஜ் பண்ணதில்லாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும், எனக்கு அதுவுமே இல்லை டே எவ்வளோ சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழறாங்க. நான் யாருக்காகனு வாழ்கிறோம் நீ சொல்லு, ஒரு பக்கம் என் பொண்ணை நினச்சி நான் வாழவா, இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அவன் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டான், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக நான் மெமரிஸ் எனக்கு கொடுத்துட்டு இப்போது என் மேலே லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், என் மேலே தான் என்ன தான் சுற்றி வரான், இவன் எனக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. டே கிட்ட வராங்க, கிட்ட வந்துட்டு ஜிம்மும் டேஸ்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அழாத, நீ அழகை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ ஏன் டே என்கிட்ட அந்த மூவே ஆக மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. டே பார்க்குறதுல முடியல, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அப்போ சொல்கிறாங்க, பாரு ஜிமினா, நான் வேறு நீ வேறு ஓகேவா, நான் இப்போதான் அப்படியே இருக்க ஓகேவா, நீ உனக்கு மேரேஜ் ஆகிருக்கடா ஓகேவா, அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அப்புறம் உங்கள் 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குடா, அவங்க லைஃப் ரொம்ப அழகாக இருக்குங்களா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத ஓகேவா, எனக்காக டேக்காக அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 years ஆயிடுச்சுல, இன்னுமா அவனுக்கு அவன் மேலே கோவம், இன்னுமா அவன் மேலே நீ இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னுடைய ட்ரீம் லைஃப்ன்றது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம் போயிடுச்சுன்னு தெரியும் சரியா, ஆனால் இப்போ இருக்கிற லைஃப்பை கொஞ்சம் அழகாக மாற்றலாம்ல, லைஃப் வந்துட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லை தான் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம அழகாக மாற்றலாம்ல, தப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டா நீ அவங்க ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிப்பல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ ஜமுக்கா ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நீ மட்டும் என்கிட்ட மூவ் ஆகிட்ட, நீயும் மற்றவங்க மாதிரி ஹாப்பியாக இருந்தாலாக்க என் டே ஹாப்பியாக இருந்தா சொல்கிறாங்க. ஜிம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு நான் உன் டே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா நான் உன் டே இல்லையா டே சொல்கிறாங்க. நீ என் டே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டே சொல்கிறாங்க, நான் உன்ட்டே இல்லை நீயும் சொல்கிறாங்க. நானும் ஒரு ஜிமின் இல்லையா சொல்கிறாங்க. டேக்கு என்ன சொல்ல தெரியல, அந்த வாட்ஸ்அப் சொல்லவே முடியல, அமைதியாக நின்றுக்காரு. சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ ஜோனா கூடயும் ஜங் கூடயும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரியா, நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், நீயும் ஹார்ட் ஆகுற, ஒரு பக்கம் என் அண்ணன் ஜங்கும் ஹார்ட் ஆகுறான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க, பாருடா எனக்காக ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்க்குறியா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. நீ ப்ளீஸ்லாம் சொல்ல வேணான்ட்டே, நீ சொன்னால் நான் பண்ணுவேன் சரியா, நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் சொன்னதுக்காக பார்க்காத, உன்னோட ஹஸ்பண்டா உன் பொண்ணுக்கு அப்பாவாக போயிட்டு பாரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சாங்கட்டே சொல்கிறாங்க. ஜிமினும் நான் பார்க்குறேன்ட்டே, நீ மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் என்னை பற்றி யோசிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் இப்போ நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. சரி டே சொல்கிறாங்க. சரி போய் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் போகிறாங்க. போயிட்டு கீழே போகிறாங்க. நம்ம டீ வந்துடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 பேர் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஜின்னும் டேவும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் அழகான ஒரு பாண்டிங் ஓகேவா, ரொம்ப அழகாக லவ் பண்ணியிருப்பாங்க. 4 years அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அது ஜிம்னுக்கு டேவை அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும். நம்ம டேவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறதாவும் டேவும் அப்படி தான் கிரேசியாக லவ் பண்ணியிருப்பாரு. 2 பேருமே இங்கேலடா ஓகேவா, ஃபாரினில் படிச்சிருந்துருப்பாங்க, லண்டனில் தான் படிச்சிருந்துருப்பாங்க. அங்கே படிக்கும்போது தான் 2 பேருமே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒரு 2 பேர் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லணும், அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சரி 1 week வந்து நம்ம டே வந்துட்டு ஒரு சிஓவாக ஆகணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பார். 1 week போட்டுருந்தா நான் சிஓவாக ஆயிடுறேன், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு ஓகே டே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாமே மாறி இருக்கும். ஜிமின் ஒரு ஜங்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட சுச்சுவேஷனில் வந்திருப்பார். டேவும் இந்த 4 வருஷமாக அவர் லைஃப்பில் வந்துட்டு ஜிம்னை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. இதான் நடந்திருக்கும். இது நம்ம ஜின்னு பார்க்குறப்ப 2 பேரும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங்க நான் கிளம்புறா சொல்கிறாங்க. சாப்பிட்டு போட்டே சொல்கிறாங்க. இல்லை ஹேங்க வேண்டாம் கிளம்புறா சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. நானும் வரேன்டா சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம் பேபி சார் இவங்க பார்த்துக்கணும் ஓகேவா, அங்கே உள்ள மெய்ட்ஸ் பார்த்துப்பாங்க, நம்ம 2 பேரும் போகலாம் வா சொல்கிறாங்க. சார் 2 பேர் ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜிமின் நம்ம ஜின்னு வராங்க. ஜியோனா நம்ஷே சொல்கிறாங்க.
2 பேரும் வராங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வெளில போயிட்டு வரோம், அம்மாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வெளில போயிட்டு வரோம், செம்ம தந்துக்கிறீங்களா வீட்டில் சொல்கிறாங்க. அம்மா கிராண்ட்மா எங்கே, கிராண்ட்மா காணும், கிராண்ட்ஃபா காணும், நம்ஜன் அங்கிள் காணும் அப்புறம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களாம் நான் ஆஃபீஸில், ஓகேவா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்கிறாங்க. அப்படியா போயிட்டு வரும்போது செம்ம தராங்க இருக்கீங்களா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு கிளம்புறாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போது நம்ம ஜிம்மின்னு வராங்க. வந்து நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பேபிஸுங்கப்பா சொல்கிறாங்க. ஆண்டி வீட்டில் தான் விட்டுருக்கோம், வீட்டில் உள்ளவங்க அஜிமா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் உள்ள வராங்க. ஆண்டி எப்படி இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து கேளு சொல்கிறாங்க. சரி ஆண்டி ஜிம்மின் உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஜங்க் வந்து அப்படி படுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவர் தூங்கிட்டு தான் இருக்கார் மெடிசன் போட்டதுனால. இப்போ ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீங்கள் வேணும் வேணான்றது தாண்டி ஜீவனாவுக்கு நீங்கள் வேணும், கண்டிப்பாக ஜீவனாவுக்கு அப்பாவா நீ வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கேயும் ஒரு இடத்துல உன் மேலே பாசம் இருக்குது. இந்த 4 இயர்ஸாக உன்னை பனிஷ் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. ஆனால் நீ பண்ண தப்பு தானே, எவ்வளோ பெரிய தப்பு நீ பண்ணு சொல்லி என் லைஃபே வந்துட்டு எப்படி மாற்றிருக்கேன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படி ஜங்க பார்க்குறாங்க. ஜங்க பார்க்கும்போது ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்ட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு 100 இயர்ஸ் வராயிட்டுருக்கு. எனக்கு எவ்வளோ அளவுக்கு எனக்கு கொடுத்தாலும் நீ எனக்கு கொடுத்த காயம் தான் என்னால் மறக்கவே முடியல, நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு இதெல்லாம் புரியுது. ஜின்னு வேலை நின்றுருக்காரு. இப்போது நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு தான் ஒரு கால் வருது. ஜங்கோட அம்மா பிக் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா எனக்கு மேரேஜுக்கு ஓகேம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. எனக்கு இது போதும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு இந்த மாதிரி அடிபட்டிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்கோட அம்மா ஃபோன் கட் பண்ணிட்டு சின்ன பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே நம்ம சின்ன திரும்பி ஜிம்னு பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு ஜின்னு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தான் நம்ம சின்ன சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமின் ரீசனா அப்படி கேட்குறாங்க. தெரியல ஆண்டி ஜிமின் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஃபைனலாக மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்படியும் எப்பா நம்ம யாரப்பா மேரேஜ் பண்ணிக்கலாம், யாரையாவது ஒரு பொண்ணு பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி நம்ம வேறு யாரெல்லாம் போய்ட்டு எல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் ஓகேவா, ஒயனுக்கு டேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் உங்களுக்கு தெரியல என்னோட கசன் சிஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு ஒயன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே ஒயனுக்கு டேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டால். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அப்புறம் ஜிமின் ஜங்கோட லைஃப்பில் நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கா ஓகேவா. நம்ம வேணா எனக்கு தெரியாத ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தெரிய ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுல்ல. இப்போ நம்ம இவங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஓகே வைப்பா, அந்த பொண்ணு அவளுக்கு ஓகே ஆண்டி கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்துட்டு டேவை மாற்றுவா, டேவோட மனசு அவளால் மட்டும் தான் மாற்ற முடியும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இது போதும் நம்ம ஜங்கு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நம்ம பேசலாம் சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் நம்பிச்சிடணும் ஜங்கோட அப்பெல்லாம் நான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கோடைய ஹேண்டை டச் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை டச் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு டேர்ஸ் வராயிட்டுருக்கு. எனக்கு நீ உனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்குறது என்னென்னா நீ ஹாப்பியாக இருக்கணும் ஜீவனா கூட, அவ்வளோதான் ஓகேவா. மற்றபடி நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஜீவனா கூட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீ எங்களுக்காக நிறைய பண்ணுறேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்கும், நீ நிறைய ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு என்னோடய பாஸ்ட்டு மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ நான் டேவை வந்துட்டு நான் மறந்துட்டு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் டேவை அப்படி பார்க்கல. டேவை வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட்டில் ஓகேவா நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் தாண்டி நீ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு புரியுது. நான் எப்படி உன்னை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்குது, மற்றபடி உன்னை ஹார்ட் பண்ண நான் நினைக்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்டை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட சரி வாங்க சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு காய் இருக்கார்ல அந்த ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு சின்ன அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட நம்ம ஜங்கோட ஹேண்டில் ஜிம்மு டேர்ஸ் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகுதுனால டக்குன்னு ஒரு மாதிரி முழிப்பு வருது. முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் அழுதுட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜங்கோட ஃபேஸை பார்த்து பேசவே தைரியம் இல்லை, அப்படியே அமைதி இருக்காங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் தான் இப்போ எப்படி இருக்குது பெயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி டேஸ் வருது. ரொம்ப டேஸாக ஒரு ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று ஜிமின் தன்ட்ட பேசணுன்றது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி தான் அவர் முதல் தடவை பேசுகிறாரு. நீ பேசுகிற என்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹேண்டை பிடிச்சிட்டு அவருக்கு ரொம்ப டேஸ் பயங்கரமாடுறாரு. இப்போ பாரு ஜிமின் வந்துட்டு எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஏன்னாண்டி நான் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் பேசவில்லை இவ்வளோ வருஷத்தில். தயவுசெஞ்சு புரிஞ்சுக்க ஜிமின், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜிமின், ரொம்ப பிடிக்கும் சரியா. நான் உன்னை லவ் பண்ணி தான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த 2 வீக்ஸ் தான் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியும். நான் பேட் பாய் தான், பொறுக்கி தான், அப்படி தான் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை நான் அப்படி சொல்லிட்டேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசுகிறத சொல்கிறாங்க. இல்லை நான் பேசலை, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சனை நீ மட்டும் தான் ஜிமின். ப்ளீஸ், எனக்கு லவ்னு வந்து உன் மேலே மட்டும்தான். எனக்கு நீ அப்புறம் ஜீவனா எனக்கு 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிமின். எனக்கு நான் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கதே இவங்க 2 பேருக்காக தான். வேறு எதுக்காகவுமே நான் வாழணும்னு நினைக்கல. சரியா, நான் எல்லாத்தையுமே விட்டுருக்கேன். என்கிட்ட எல்லா ஹேபிட்டுமே விட்டுட்டு நான் பியோர் பர்சனாக இருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் மட்டும்தான். ஓகேவா, நீ அண்ட் ஜீவனா. எனக்கு உங்கள் 2 பேரும் தாண்டி எனக்கு ஒரு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் நம்ம புரிஞ்சுக்கோ. என்னை ஹர்ட் பண்ணாதரா, என்னால் தாங்கிக்க முடியல என்று தள்ளி வச்சிருக்கிறதோ. நான் பனிஷ்மெண்ட் எதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டு ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கே தவிர எனக்கு மன்னிப்பே கிடையாது உங்ககிட்ட இருந்து. அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேர்ஸ் வந்துட்டுருக்கு. சொல்லு, எனக்கு மன்னிப்பு இல்லையா உங்ககிட்ட, மன்னிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. அங்கே பாருடம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீ நான் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் உன்னோட ஒய்ஃப் தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அது மற்றவங்களுக்கு ரியலாக கேட்குறேன், உன்னோட மனசில் நான் யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்ல தெரியல. அது சொல்கிறாங்க. சொல்லுமா, உன் மனசில் யாராக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த 4 இயர்ஸாக ஜங்குக்கு ஜிம்னுக்கு பண்ணாதனே கிடையாது, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட், ஒரு பெஸ்ட்டு டேட் அப்படி தான் இருந்திருக்காரு. குழந்தைக்கு ஒரு பெஸ்ட்டு அப்பாவாக இருந்திருக்காரு. ஜிம்னுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான். ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. பின்ன ஏம்மா இந்த மணிக்கு எவ்வளோ டைம் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் மனசில் உள்ள காயங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதுவே ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த காயத்தை நான் இன்னும் சரி பண்ணவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேச வேணாம் சொல்கிறாங்க. இல்லை மட்டும் நான் பேசணும், நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் சத்தியமாக நீ எனக்கு டேவுடைய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியவே தெரியாது சரியா. நீ டேவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது. நீ எப்படி அந்த பிளேஸ்க்கு வந்தோன்னு எனக்கு தெரியாது. நம்ம ப்ளீஸ், தெரியாமல் தான் நடந்துச்சு சரியா. ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு ஒரு பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டில் நான் உண்மையில அப்படி சொல்லிச்சாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிற அமைதியாக இருக்காரு. இப்போது நம்ம ஜிம்மின் தான் பேச விட ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மோட ஹேண்ட் ப்ரோ எடுத்து அப்படி அவர் செஸ்ட் கிட்ட வச்சுக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன ரொம்ப ஆசை, ஜிம்மில் டச் பண்ணணும், ஜிம்மில் ஹக் பண்ணணும், ஜிம்மிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசணும், அழணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால் அவர் ரொம்ப அழுதே இருக்காரு. இப்போ ஜிம்மினுக்குமே புரியுது, அமைதியாக இருக்காங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்மினை வந்துட்டு தூங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ தூங்குற டைம்லேயாவது அவங்க நம்ம கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் வெளில நம்ம காய்கிட்ட தான் நம்ம காயோட ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஏப்பா எப்படி நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி கார்னால தான் வந்துட்டு இருந்துச்சு, சடனாக ஒரு லாரி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிச்சு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆண்டி ஜிமின் ஜம்கிட்ட பேச சொல்லுங்களேன் ஆண்டி, அவன் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகிறான் ஆண்டி, எவ்ரிடே ரொம்ப ஹார்ட் ஆகிறான். இதுக்கு முன்னாடி அது குடிச்சிட்டு எல்லா பேட் ஹாபிட்டோட பொறுக்கி மாதிரி இருந்தான் ஆண்டி. இப்போ அப்படி இல்லை. ஓகேவா, இப்போ ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். எனக்கு அது பொறுக்கி மாதிரி இருந்த ஜங்கு கூட வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்றும் இப்போ தெரியல பெருசாலாம். இப்போ அவன் திருந்திட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டி, லவ்வுக்காக ஏங்குறான், கஷ்டப்படுறான், அழறான். என்னால் பார்க்கவே முடியல ஆண்டி, தயவு செஞ்சு ஜிம்மிட்ட பேச சொல்லுங்களேன், ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் ஆண்டி ஜங்கு பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவன் 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல, ஒரே வீட்டில் ஒரே பெட்ரூமில் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் பேசுறதில்ல. அவன் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்படுவான் ஆண்டி, அவனுக்கு மன்னிப்பு கிடையாதா. அவன் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு உண்மையாக சொல்கிறாங்க. யாங்க நான் ப்ராமிஸாக சொல்கிறாங்க. யாங் அவன் மாறும் நினச்சி கூட பார்க்கல. இது வரைக்கும் அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. இந்த 4 இயர்ஸ் ஆகுது. அவன் இது வரைக்கும் அவன் ஸ்மோக் பண்ணியே 4 இயர்ஸ் ஆகுது. ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிருக்கு தெரியுமா. இது வரைக்கும் எப்போ அவன் ஜிம்முக்கு அவனுக்கு மேரேஜ் ஆனிச்சோ அந்த டேலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான். அது ஜிம்மில் தவிர ஒரு அவன் யோசிக்கிறதே இல்லை. அவனோட ஒரே ஒரு விஷயம் என்ன, ஜிம்மின் அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேவா, மற்றபடி எதுவுமே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஒரு பக்கம் கில்ட்டி, ஒரு பக்கம் டேபிள் லைஃப்லையும் ஸ்பாயில் பண்ணுறேன்னு கில்ட்டி. செகண்ட் அவனுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒன் டைம் கூட நான் கேட்டேன், நான் சாதாரணமாக கேட்டு பார்த்தேன், பெண்ணா நீ வந்து விட்டு கொடுத்துறியா ஜிம்மி, நான் டேக்கிட்ட அப்படின்னு சொன்னப்போ இல்லவே இல்லை. அது பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சிருந்து என்னை வந்து விட்டு கொடுக்க சொல்லி தான் விட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் விட்டே கொடுக்க முடியாது. அவன் எனக்கு மட்டுமே சொந்தம், லைஃப் லாங் வரைக்கும் ஜிம்மின் என்னை மன்னிச்சாலும் மன்னிக்காட்டியும் ஜிம்மின் கூட தான் நான் இருப்பேன், ஜிம்மின் எனக்கு தான், நீ யாரும் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆனால் அவன் பண்ணிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா. 2 பேர் உயிருக்கு வர லவ் பண்ண 2 பேரை பிரிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வேணும்னு பண்ணல ஆண்டி, அவனுக்கு டேவோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மின்னு அவனுக்கு தெரியாது ஆண்டி. இவன் சொல்கிறாங்க. அவன் எந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துருக்கான்ல சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு கேவலமான லைஃபாக சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி எனக்கு தெரியும் ஆண்டி சொல்கிறாங்க. நீலாம் ஃப்ரெண்டு தானே கூட இருந்தா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் எவ்வளோ டைம் சொல்லுவேன், நான் கேட்க மாட்டேன், நான் என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப பியூராக அவன்
4 இயர்ஸ் ஆகுது ஓகேவா. நம்ம ஜிமினுக்கு அப்புறம் வேறு யாரு கூடயும் அவனால் அப்படி நினச்சி கூட அவன் பார்த்தது கிடையாது. வேறு யாரும் பக்கத்தில் விட்டது கூட இல்லை. அவ்வளோ ஜெனியூனா அவ்வளோ ஒரு பர்சனாக இருக்காங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி பிஃபோர் மேரேஜ் இருந்தால் கூட எந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல சொல்கிறாங்க. அவன் ஜிம்மில் எடுத்துக்கிட்ட விதம்ன்றது எவ்வளோ தப்பான ஒரு விதமும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி சொல்லிட்டு இப்போ நம்ம காய் சொல்கிறாரு. எல்லோரும் அமைதியாகவே இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆண்டி டே சொல்கிறாங்க. டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போக சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜாங்கு ரொம்ப கில்ட்டியாகவும் இருக்கான். டே வந்துட்டு இதுமாதிரி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் அவன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன இருக்காது அப்படின்னா அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது அவன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் டீ சொல்லிட்டு ஜாங்கு அவன்ட்டு காய் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜாங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் ஹக் பண்ணி தூங்கினவர் அப்படி படுத்துட்டாரு. நம்ம ஜிம்முக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவளை ஹஸ்பண்ட் தான் ஏற்றுக்கவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ எனக்கு எல்லாமே பண்ணுறதா இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ எனக்கு ரொம்ப பெரிய பெயினை கொடுத்துட்டு ஜங்குக்கு நீ இவ்வளோ பெரிய பெயினை கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் டே உனக்கு என்ன பண்ணுவோம் நீ ஏன் இப்படி பண்ண சொல்லி ஜிம் தான் ரொம்ப அழகிறாங்க. நீ இப்படி ஒரு பாசனம் அப்படி நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. ஆனால் நீ எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்க. எவ்வளோ பெரிய பேட் பாயாக இருந்திருக்கா சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இந்த 4 இயர்ஸில் நீ எப்படி இருக்கன்றது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் மனசு எங்கேயோ வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. எனக்கு ஏதோ ஏற்றுக்கிட்டா டே அப்படி சொல்லிட்டு ஒரு ஜிம்மில் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. டேக்கு மேரேஜ் ஆகட்டும் அப்புறமா நான் பார்க்குறேன் சொல்லிட்டு. ஏன்னா என்னையே அறியாமல் உன் மேலே எனக்கு ஒரு பாசம் ஒரு கேர் வந்து இருந்து வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா தெரியாது. ஏன்னா எவ்ரிடே நீ அவ்வளோ கேர் பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன். எனக்காக எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன்னு தெரியும். என்ன சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும் உனக்கு ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எனக்கு கொடுத்து பெயினை விடவும் இப்போ நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீ ஃப்ளோரில் தூங்கிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் நம்ம ஜிம்மினும் பேபி தான் பெட்டில் தூங்குவாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தா பேபி தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்டில் இருப்பார். அவர் பேபி தூங்கிடுச்சாக்கா ஒரு ஃப்ளோரில் தான் படுத்திருப்பாரு. ஏன்னா அவர் ஜிம்மினு கூட அந்த பெட்டில் தூங்க மாட்டார். அதுக்கு ஜிம்மின் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் எனக்கு அதெல்லாம் நினைக்கவே கஷ்டமாக இருக்குது. நீ வேறு ஒரு ரூமில் ஸ்டே பண்ண சொல்லி கேட்கவும் மாட்டேன். நீ என் கூட தான் இருக்கணும்னு புரியாத மாதிரி இருக்க. என்ன பண்ணிட்டோம் சொல்லி ஜிம்மின் ஒரு மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி எப்படி நினச்சிட்டு இருக்காங்கடா. இப்போது ஜங்கு அப்படி தூங்கிட்டே இருக்காங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவரே அறியாமல் அப்படி கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டேன்னா ஜங்குடைய ஃபேஸ் தூங்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக தெரியும். அப்படி கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு அந்த ஃபோர்கிட்ட அப்படியே அந்த ஹேர்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இதான் ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறது 4 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் தான். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என் மேலே நீ ஜோன மேலே ரொம்ப கேர் வச்சுக்கன்னு தெரியும் ஓகேவா. இந்த வீட்டில் உள்ள எல்லாரோடவும் நீ அதிகமாக எங்கள் லவ் பண்ணுறது எங்கள் 2 பேரையும் தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ ஜோனா கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் உன் அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன் அம்மா எல்லாமே இருக்க முடியாது சொல்லிட்டு அவகிட்டே சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஓகேவா. எனக்கு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுது தான். ஏன்னா ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன் எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டே ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. டே ஹாப்பியாக இருந்து நான் ஹாப்பியாக இருப்பேன். டேக்கு ஒரு லைஃப் வரலாம் செட் ஆகட்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே ஜங்கோடி ஃபோர்கில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இதை நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. கடவுளே கொஞ்சமாவது ஜிமின் மனசு மாறி இருக்கா இது போதும் எனக்கு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜங்க் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபைனலாக ஒரு 3 days அப்படி தானே போயிருக்கோம். நம்ம பேபி தான் வந்துட்டு டாடா எங்கேன்னு கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம ஜிமினும் டாடா வந்து ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஜிமினும் அந்த டே பார்த்தது தான். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜங்கோட அம்மா தான் ஃபுல்லாக இருந்து டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஜங்கை டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு விட்டாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. கீழே எங்கே ஒரு ரூமில் நீ தங்கிறியா மேலே எது கஷ்டம் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. அம்மா அதான் கரெக்டாக சொல்கிறாங்க. சரின்ட்டு கீழே தான் எவ்வளோ ரூம் இருக்குல்ல அதை சொல்லிட்டு ஒரு ரூமில் வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுறாங்க. நம்ம ஜிமின் ரூமில் மேலே இருக்கும். இப்போ பேபி பார்க்குறது டாடா சொல்லி பார்த்துட்ருக்கு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜோனா சொல்கிறாங்க டாடா என்னாச்சு உங்களுக்கு சொல்லிட்டு ஓடி வருவது பயங்கர மழை ஸ்டார்ட் பண்ணிடுது. அச்சோ டாடா உங்களுக்கு என்னாச்சு சொல்லி பார்க்குது. அது ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் இங்கே பாருடா ஜோனா ஒன்றும் அழாதடம்மா டாடா தெரியாமல் கொஞ்சம் கீழே ஸ்லிப்பாகி விட்டாங்களா. என்ன ஸ்லிப்பாகி கீழே விட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில். அதான் கொஞ்சம் அடிபட்டுடுச்சா இப்போ நல்லா இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. இல்லையே என் டாடாவில் நடக்க முடியாது சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு டாடாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும்டா ஓகேவா. நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் போய் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஆயிட்டோட வீட்டுக்கு வரலையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு உங்கள் பாரு அழக்கூடாது சொல்கிறாங்க. போங்க டாடா சொல்லிட்டு பேபி ரொம்ப அழுது உங்களுக்கு வலிச்சிருக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு இல்லை அங்கே பாரு எனக்கு வலிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை வலிச்சிருக்கும் சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ஃபைனலாக ஜங்கு தான் வந்துட்டு ஜோனா அம்மா தூக்கிட்டா சொல்கிறாங்க. இல்லைடா வேணாம் அவனால் தூக்க முடியாது பெருக்கி வேண்டாம் சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூட்டு வந்து ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. பேபி போய்ட்டு ஜங்கு பக்கத்தில் போயிட்டு பார்த்து பயங்கரமாக அழுது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருடாமா ஒன்றும் இல்லடாதாங்க எனக்கு சொல்கிறாங்க. டாடா உங்களுக்கு என்னாச்சு வலிக்குதா டாடா சொல்லிட்டு ஹேண்டாக தொட்டு பார்க்குது. எனக்கு ஒன்றும் இல்லை அழக்கூடாது சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. இப்போது பேபி ஜங்கு ஹக் பண்ணிக்குது. வலிக்குதா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் நீ வேணா போய்ட்டு மம்மாட்ட எனக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்லியா எனக்கு அப்படியே காஃபி வேணுமா உங்களுக்கு சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு பேபி ஓடி போயிட்டு இருந்துச்சு. மம்மா சொல்கிறாங்க. இப்போ
ஜிம்மினும் கிச்சன் நின்றுருக்காங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க, டேடாக்கு காஃபி வேணுமா, நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை டேடாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழுவ சொல்லிட்டு டேடா சொல்ல வேணாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. போங்கம்மா உங்கள் மேலே கோவமாக சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க, என் மேலே கோவமாக சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு வந்து காலை வந்து ஹக் பண்ணிக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் தூக்கிட்டு அழக்கூடாது ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. டேடாக்கு சரியாயிடும்ல, சரியாயிடும்டா அழாத ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தண்டா காஃபி எடுத்து நம்ம அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிம்மிட்ட ஜங்குகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கு இந்த ரூமில் இருக்கட்டும் பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தாண்டா இப்போ இந்த டே ஃபுல்லாகவும் ஜங்கோட அம்மா அதன் பைட்டில் பார்த்துக்கிறாங்க. ஜிம்மின் வந்து மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நைட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மின் வந்து அவர் ரூமில் தானே தூங்குவார். இப்போ பேபி பார்க்குது, அம்மா டேடா கீழே தானே இருக்காங்க, நம்ம கீழே தானே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ ஜிம்மினும் ஆமாண்டா சொல்கிறாங்க. சரின்ட்டு கரெக்டாக ஜிம்மினும் பேபி உள்ளே வராங்க. எல்லாருமே போய் அவங்க ரூமில் படுத்துட்டாங்க. ஜங்கு படுத்துருக்காங்க. ஜிம்மின் பேபி தான் ஜிம்மின் பார்க்க ஜங்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பாருடா டாடா மேலே கை கால் எதுவும் போட்டுறாது என்ன, ஏன்னா அவங்களுக்கு வலிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே மம்மா நான் தள்ளியே படுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவர் தான் வந்துட்டு உனக்கு கம்ஃபர்ட் இல்லைனா நீ மேலே நம்ம ரூம்லேயே போய் படுத்துக்கோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு கம்ஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் தூங்குச்சோ நான் சொல்லிட்டு தட்டா பண்ணி தராங்க. அப்போ பேபி பக்கத்தில் படுக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு பக்கத்தில் படுத்துருக்காரு. ஜிம்மின் என்ன பண்ணானாக்கா பேபி நைட்டில் எங்கே ஜங்கு மேலே காலை போட்டுருவாருக்கு ஒரு பயம். அவர் டக்குன்னு பேபி இந்த பக்கம் தூங்கினதுக்கப்புறம் மாற்றிட்டு அவர் சென்டரில் படுத்துருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு அவரே அறியாமல் அவர் ஒரு ஹேண்டை ஜிம்மின் மேலே போடுறாங்க. ஜிம்மினுக்கு தெரியுது. ஜிம்மின் எதுவும் சொல்ல அமைதியாக படுத்திருக்காங்க. இதான் முதல் தடவை 4 இயர்ஸில் வந்துட்டு 4 இயர்ஸில் இருந்தது தான் முதல் தடவை இப்படி இந்த மாதிரி தூங்குறது. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படி பேபி மேலே ஹேண்டை போட்டு தட்டி கொடுத்துருப்பாரு. அது தூங்கிருக்குச்சு. நம்ம ஜிம்மின் தூங்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நான் பண்ணது எவ்வளோ பேர் தப்புன்னு சொல்லிட்டு லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் நான் வேணும்னு எதுவும் பண்ணல சத்தியமாக நீ டேவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 15 டேஸ் இப்படி தானே போயிருக்கு. இதே ரூமில் தான் இவங்க இருக்காங்க. அவங்க மேல் ரூமுக்கு அவங்க போகலை, கீழே ரூமில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜங்கு வந்துட்டு இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாரு, நடக்க முடியுது அவரால். இப்போ நடக்கிறாங்க. இப்போ ஜங்கு உடம்பு பார்க்குறாங்க. இப்போ நீ ஓகே தானே ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே தான்மா சொல்கிறாங்க. இந்த 15 டேஸும் ஜிம்மின் தான் ஜங்கு பார்த்து வந்துருப்பாங்க. எப்படின்னாக்கா அவங்க தேவை ஃபுட்டு எல்லாமே ஒரு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போனது எல்லாமே ஜிம்மின் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு ரொம்ப கில்ட்டே இருந்திருக்கணும். ஜிம்மின் வந்து அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கல. அவர் தன்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். இதே ஜிம்மினுக்கு இப்படி ஆயிருந்துச்சுன்னா ஜங்கு ஒரு கையிலே வச்சு பார்த்துருப்பாரு.